அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு காவல்துறையில் 1299 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கு ஜூன் 28, 29 நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைப்பு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சீனியாரிட்டி தொடர்பாக உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவல் அதிக அளவில் இருப்பதால் மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க பள்ளி கல்வித்துறைக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சலுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான மற்ற மாணவர்களுக்கு எளிதில் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் காய்ச்சல் உள்ள மாணவர்கள் விடுமுறை எடுத்து வீட்டிலேயே ஓய்வெடுக்கவும் பள்ளிக்கு வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்தும் உள்ளது. கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் 14ஆம் தேதி வரை 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டு மார்ச் மாதம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலை இன்று ஜூன் 10ஆம் தேதி முதல் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதே இணையதளத்தில் வெற்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று முதல் 13ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு மதிப்பீட்டுக்கு பாடம் ஒன்றுக்கு 505 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதேபோல மறு கூட்டலுக்கு உயிரியல் பாடத்திற்கு 305 ரூபாயும் மற்ற பாடங்களுக்கு தலா 205 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த கட்டணத்தை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு ஜூன், ஜூலையில் சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களானது www.tte.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. வருகிற 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், ஹால் டிக்கெட்டானது 25ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்படும் எனவும், எழுத்து தேர்வுகளானது 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மேட்டூர் அணை திறக்க நாளை 11ஆம் தேதி சேலம் வரும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் 11 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ முறையில் பொதுமக்கள், தொண்டர்களை சந்திக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள பெண்கள் தங்கும் அரசு இல்லங்களில் பாதுகாப்பு பணிக்கு பெண் காவலர்கள் மட்டுமே நியமனம். சமூக நலத்துறை அமைச்சரான கீதா ஜீவன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பெண் குழந்தைகளின் காப்பகங்களில் பெண் காவலர்களை நியமிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தும் உள்ளார். தாம்பரம் அரசு விடுதியில் சிறுமிக்கு காவலாளி பாலியல் தொல்லை தந்த நிலையில் அமைச்சரான கீதா ஜீவன் இந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு காலில் அடிபட்டுள்ளதால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனவும், சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை புகாரில் விடுதியின் காவலாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள மகளிருக்கு விரைந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறினார். 10வது அறிவிப்பு: அரசு உதவி பெறும் பொறியியல் கலை கல்லூரிகளில் MBA, MCA படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. MBA, MCA படிப்புகளுக்கு நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு
ஆன்லைன் விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி கடைசி நாள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. MBA, MCA படிப்புகளுக்கு ஜூலை 14ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒரே ஷிஃப்டில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் தெரிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் வரும் 15ஆம் தேதி துணை கலெக்டர், போலீஸ் DSP உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 1 முதுநிலை தேர்வு நடக்கிறது. தேர்வு தொடங்கும் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக தேர்வர்கள் வர வேண்டும் எனவும், ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் TNPSC எச்சரித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் 23 பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டும் உள்ளது. வேலூர் எம்பியான கதிரானந்த், தஞ்சை எம்பியான முரசொலி உள்ளிட்டோரும் கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளனர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த கவுன்சில் நுகர்வோர் நலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும். 14வது அறிவிப்பு. இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என பள்ளிக் கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. மொழித் தேர்வர்கள் தங்களுக்கு தேவையில்லை என கருதும் மாணவர்களுக்கு தொடர்புடைய பிரிவில் அரசு தேர்வுத்துறையால் வழங்கப்பட்டு வரும் மாவட்ட இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழை தொடர்ந்து வழங்கலாம் எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. கடந்த மார்ச் மாதத்தில் நடத்தப்பட்ட B.Ed சிறப்பு கல்வி, M.Ed மற்றும் M.Ed சிறப்பு கல்வி செமஸ்டர் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டு உள்ளன. கல்வியியல் கல்லூரிகளில் முதல்வர்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் தங்களுக்கான லாகின் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி தேர்வு முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், ஒவ்வொரு கல்லூரிக்கும் உரிய லாகின் இணைப்பு பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் உள்ளது எனவும், தேர்வு முடிவுகள் தனியாக கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளது. 16வது அறிவிப்பு. தேசிய திறனாய்வு தேர்வு உதவித்தொகைக்கான ஆன்லைன் பதிவுக்கு இந்த ஆண்டு முதல் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதன்படி OTR எனப்படும் ஒருமுறை பதிவு கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது. இதற்கு மாணவர்களின் செல்போன் எண்ணும் தேவை. ஆதார் சார்ந்த EKYC மேற்கொள்ளப்படும் போது OTR ID வழங்கப்படும். தமிழகத்தின் இந்த தேர்வை மத்திய அரசு சார்பில் அரசு தேர்வுத்துறை நடத்துகிறது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுக்காக 3,02,374 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பொறியியல் மாணவர் சேர்க்கைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த மே 7ஆம் தேதி தொடங்கிய இந்த விண்ணப்ப பதிவு ஜூன் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. 18வது அறிவிப்பு. தஞ்சை அருகே மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி ஆனது ஜூன் 12ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தேத்தியாத்தோப்பு, சோழபுரம் இடையே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டும் உள்ளது. புதிய சுங்கச்சாவடியின் கட்டண விவரங்களை நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்தும் உள்ளது. கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க ₹105 கட்டணமாக நிர்ணயமும் செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 19வது அறிவிப்பு. தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் செயல்படும் 345 சிறப்பு சுய உதவிக்குழுக்களுக்கு வாழ்வாதார நிதியாக ₹3,45,00,000 விடுவிக்கப்பட்டும் உள்ளது. பழங்குடியினர், நலிவுற்றோர், திருநங்கையர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழுக்களுக்கு இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என அரசும் தெரிவித்துள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.